இப்ப 41வது ஒரு முனை திறந்துள்ள குழாய்கள் ஒரு முனை மூடியுள்ளதுன்னா ஏபி நீளங்கள் 40.5 42 அவற்றின் முனைவு திருத்தங்கள் 0.5 அடுத்த 1 சென்டிமீட்டர் ஆகுமா? குழாயில் இரண்டும் அடிப்படை துணியில் ஒளியினை எழுப்பியவாறு ஒரே இசைக்கவையுடன் இருவேறு சந்தர்ப்பங்கள் ஒருமித்து அதிர்விக்கப்பட்ட போது 5 ஹெர்ட்ஸ் மீதுடனான அடிப்பானது உருவாகியது. இசைக்கவையின் மீதனை காண்க. வில 0.5 சென்டிமீட்டர் ஈடபெருமானம். இது எல், இது இ. இதுல எல் 42 சென்டிமீட்டர், இ 1 சென்டிமீட்டர். சரியா? கையில பாருங்க, அலைநீளம் அங்க மீட்டர் F1 எடுப்போம். F1 மீட்டர் F2 எடுத்தா அலைநீளம் உயர்வான இடம் இது. அலைநீளம் குழாய் நீளம் பெரிதாக இருந்தால் அலைநீளம் உயர்வாய்க்கும். அலைநீளம் உயர்வாயினா மீட்டரன் குறைவாக இருக்குமா? இங்க மீட்டரன் குறைவாய்க்கும். ரெண்டு சந்தர்ப்பத்திலும் ஒரு குறித்த இசைக்கவையோட 5 ஹெர்ட்ஸ் கேட்குதான். எனக்கு இது எடுக்கலாம் எஃப் சக 5 ஆயிக்கும். இது எடுக்கலாம் எஃப் -5. அலைநீளம் கூடிய இடம், அலைநீளம் கூடியது, மீட்டரன் குறைந்த இடம். அதாவது இசைக்கவையோட 5 குறைவாய்க்கும், அலைநீளம் குறைந்த இடம், மீட்டரன் கூடிய இடம் 5 உயர்வாய்க்கும். சரி, அதோட இங்க லெம்டாவை கண்டுகொள்வோம். சரி, லெம்டா 1/4 சமனாயிக்கும் 41க்கு. லெம்டா 1 41 தர 4. இங்க லெம்டா 2/4 சமனாயிக்கும் 43க்கு. லெம்டா 2 எல் பிளஸ் ஈக்கா 43 தர 4. இனி F1 கீழ் F2 சமனாயிக்கும் லெம்டா 2 கீழ் லெம்டா 1 மாறி வருமே. F சமன் லெம்டாவே F நேரா சமன் 1 லெம்டா. F1 கீழ் F2 லெம்டா 2 கீழ் லெம்டா 1 வரும். தலைகீழ் தொடர்பு என்பதால F சக 5 கீழ் F -5 லெம்டா 2 43 தர 4 கீழ் 41 தர 4. பெருக்கினா 41F பிளஸ் 41/5 210. 43F மைனஸ் 43/5 எவ்வளோ? 225 இல்ல 215. சரியா? நான் சுருக்கிறது சரியா? 41F 42/5 205 இது. -43F மைனஸ் 43/5 215. இங்க 2F சமனாயிக்கும் 420. F சமனாயிக்கும் 210 ஹெர்ட்ஸ். 5வது 41 5வது. சார் சரி, ரைட். 42வது பாருங்க.
அடுத்த கேள்வி 42வது. ஆழமான நீர்நிலை ஒன்றின் அடியிலிருந்து வளிக்குமிழின் வெளிவரும் வளிக்குமிழின் கனவளவு 2 சென்டிமீட்டர் கனமாகும். மேல் நோக்கி இயக்கத்தில் மேற்பரப்பிலிருந்து 10 மீட்டர் ஆழத்தில் கனவளவு 10 சென்டிமீட்டர் கனமா, மேற்பரப்பு அடையும் போது 20 சென்டிமீட்டர் கனம் ஆகும். நீர்நிலையின் ஆழமானது யாது? மேல் நோக்கிய குமிழின் இயக்கத்தின் போது அதன் வெப்பநிலை மாறவில்லை எனவும், குமிழில் உள்ள நீராவி மூலக்கும் எண்ணிக்கையில் உள்ள மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது எனவும், குமிழில் உள்ள வாயு நீரில் கரைவதில்லை எனவும் கொள்க. அந்த நிரம்பலாவி அமுக்கத்தை கருத தேவையில்லைன்னு சொல்றான். பொதுவாக இதில் நிரம்பலாவி அமுக்கம் அதான் நிரம்பலாவி காணப்படும். இந்த நீருள்ளுக்கு திரவத்துள்ளுக்கு உருவாகும் வளிக்குமிழி உள்ளுக்கு நிரம்பலாவி காணப்படும். நிரம்பலாவி அந்த கனவளவோட மூலக்கோட எண்ணிக்கை அதிகரிக்குமே, அந்த மாற்றத்தை புறக்கணிக்கட்டாம். அது வளமையான வளிக்குமிழியாக எடுக்கட்டாம். அது வரப்போறப்ப சிம்பிளா பாயிலிங் மீது என்ன பிவி சமன் கே. இது முதலாவது நிலைமை, இரண்டாவது மூன்றாவது எடுப்பேன். இது முதலாவது, இரண்டாம் நிலைமை, மூன்றாவது. மூன்றுக்கும் இரண்டுக்கும் பயன்படுத்தினா P3 V3 சமனாய்க்கும் P2 V2. P3 என்பது மேல்மட்டம் வளிமண்டல அமுக்கம் பை தர கனவளவு 20 சமனாய்க்கும். P2 என்பது பை பிளஸ் 10. அந்த அமுக்கங்களை நீர்நிழல் சார்பா போடுறேன்னா பஸ்கால இல்லாம நீர்நிழல் சார்பாக வளவேனா மில்லிமீட்டர் ரசத்துல அமுக்கத்தை பிரயோகிக்கிற மாதிரி பயன்படுத்துற மாதிரி இங்க நீர்நிழல் அமுக்கத்தை சார்பா போடுவோம். இன்டூ இது 10 வருமே, சுருக்கினா இங்க 2 முறை 2 பை பை சக 10 பைய வரும் 10 மீட்டர் நீர்நிழல். அப்புறம் மூன்றாவுக்கும் முதலாவுக்கும் பயன்படுத்துவோம். P3 V3 சமனாய்க்கும் P1 V1. P3 என்பது பை, V3 என்பது 20, V3 20. P1 என்பது இங்குள்ள அமுக்கம் பை பிளஸ் H, V1 என்பது 2. சுருக்கினா தான் இங்க 10 வரும். பைட பெருமானம் 10, இங்க 100. பைட பெருமானம் 10 சக இங்க H எவ்வளவு? H 90 மீட்டர். H 90 மீட்டர்னா ஆன்சர் வந்து 90 மீட்டர். நான்காவது ஆன்சர். புள்ளி முதல் ஒன்றின் காரணமாக புள்ளி ஏயில் உருவாகும். ஒளி முதல் ஒன்றின் காரணமாக புள்ளி ஏயில் உருவாகும் ஒளிச்செறிவு மட்டத்தினை விட புள்ளி பியில் உருவாகும் ஒளிச்செறிவு மட்டம் 20 டெசிபல் குறைவாக உள்ளது. பி கொஞ்சம் தூரம் கூடியதா இருக்கணுமே, 20 டெசிபல் குறைவாக உள்ளதா. புள்ளி ஒளி முதலிருந்து ஏபி ஆகிய புள்ளிகளுக்கான தூரங்கள் முறையே RA RB ஆயின் அவற்றுக்கிடையே தொடர்புகளுள் சரியானது. எப்பகுதியும் ஒளி உறிஞ்சப்படவில்லை என கொள்க. ஒளிச்சக்தி இந்த வழியால வளமையா உறிஞ்சப்படுது, அதை புறக்கணிக்கட்டான். வழிநூடாக பயணிக்கும் போது ஒளிச்சக்தி படிப்படியாக இழக்கப்படுது, அந்த இழப்பை புறக்கணிக்கட்டான். அந்த வளமையான தொடர்பை எடுக்கலாமே. ஒவ்வொரு 10 டெசிபலுக்கும் 10 மடங்கால மாற்றம் ஏற்படும். வந்து ஒவ்வொரு 10 டெசிபலுக்கும் 10 மடங்கால மாற்றம் ஏற்படும். அது இருக்கலாம். அல்லது I நேர்தசம் 1/6 வர்க்கம் அந்த தொடர்பையும் எடுக்கலாம். பின்னிலிருந்து வரும் அந்த டெல்டா பி ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் சமன் 10 log. நான் பெரியலிருந்து சின்ன கழிக்கிறேன். IA இன் கீழ் IB என்று வரும். இது 20 டெசிபல் சமன் 10 log. IA இன் கீழ் IB என்பது RB வர்க்கத்தின் கீழ் RA வர்க்கம் என்று வரும். தலைகீழ் பெருமானம் தான் நேர்வியல் சமனாய்க்கு.
தலைகீழ் என்பதால IA கீழ் IB RB கீழ் RA வர்க்கத்துக்கு சமனாய் அல்லது இது இப்படி கட்டம். அடுத்த கட்டம் 20 சமன் இந்த ரெண்டை முன்னுக்கு எடுக்கலாம். அப்ப 20 லோக் RB கீழ் RA இரண்டு சுருக்கினா 11 சமனாய்க்கும் RB கீழ் RA இதான் ஆன்சர். RB சமன் 10 RA RB சமன் 10 RA நான்காவது ஆன்சர். சரி 43க்கு நான்காவது ஆன்சர். ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்துக்குரிய சமன்பாடு இது. நீங்க எதுல இருந்து எதை கழிக்கிறீங்களோ அதே ஆர்டருக்கு பிரிக்கணுமீங்க. நான் ஏல இருந்து B கழிக்கிறேன்னா A B பிரிக்கணுமீங்க. சரியா? அல்ல மற்ற மெத்தட்லயும் செய்யலாமா? நான் 10 டெசிபல் மாற்றத்துக்கு 10 மடங்குல மாற்றம் ஏற்படும் எடுக்கிறேன். அந்த முடிவை பயன்படுத்தி செய்யலாம். நான் மற்ற மெத்தட் விளங்கப்படுத்தல, நீங்க செஞ்சு பாருங்க. நான் வளமையா மற்ற மெத்தட் விளங்கப்படுத்தியதால நான் இப்ப இந்த மெத்தட்ல செஞ்சேன். ஒவ்வொரு 10 டெசிபலுக்கும் 10 மடங்கா குறையணுமே. 20 சொல்லியா 10 டெசிபல் 2 முறை குறைந்தீங்க. ஆகவே 10ஆல பிரிக்கப்படணும், திரும்ப 10ஆல பிரிக்கப்படணும். செறிவு I வந்து I கீழ் 100 மாறணும். I வந்து I கீழ் 100 மாறணும். இங்க I எடுத்தா இங்க I கீழ் 100 மாறணும். செறிவு 100 பங்கா மாறணும்னா தூரம் 10 மடங்கா மாறணும். அதான் தூரத்தின் வர்க்கம். சரிதானே? தூரத்தின் வர்க்கம் 100 மாறும். 44 பாருங்க. இங்க 1 ஓம், இங்க 6 வோல்ட், திரும்ப 6 வோல்ட், இங்க 1 ஓம். என்ன ஒரு வகையான சமச்சீர் சுற்றுன்னு தந்திக்கிறான். சமச்சீர் சுற்று கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க 6 ஓம் ரெண்டும் சமாந்தரம் 3 ஓம் எடுப்போம். வேணா இங்க 6 ஓம் ரெண்டும் சமாந்தரம் 3 ஓம். இதுல 1 ஓம். கேள்வி XY இடைப்பட்ட 1 ஓம் தடையினுடான மின்னோட்டம் யாது? ரைட். சமச்சீர் தன்மையை வைத்து எடுக்கலாம். நீங்கள் I மின்னோட்டம் எடுத்தா இந்த கிளையில I/2வும் இந்த கிளையில I/2வும் போகும். இதுல I/2, இதுல I/2. இதுல I எடுத்தா இங்க I/2, இங்க I/2. இதுக்கு ஏச்சோம் இதை பயன்படுத்தும். சிக்மா I சிக்மா IR, சிக்மா I சிக்மா IR. இப்போ சிக்மா I பாருங்க 6 IR பெருக்கம் 1 into I plus 3 into I/2. அதான் ரெண்டு சேர்த்து இருப்போமே 4 into I/2, 4 into I/2. 6 சமன் 3 I என்று வரும். 4க்கு 2 2 1 3 I. அப்ப ஐயா எவ்வளோ? சரி 2 ஆம்பியர். 44க்கு 2வது ஆன்சர். சரிதானே? 44 2வது ஆன்சர். நாற்பத்தைந்தும் வளமையான கேள்விகள் தான். வளமையான கேள்வி மாதிரி தானே. கிடைத்தரைக்கு மேல் ஒரே கிடைமட்டத்தில் AB எனும் இரு துணிக்கைகள் முறையே நிலைக்குத்தா கீழ் நோக்கியும் கிடையாகவும் ஒரே கதிகளில் ஒரே நேரத்தில் காட்டியவாறு வியப்படுகின்றன. வழித்தரை புறக்கணிக்கப்படின் பின்னர் கூற்றுக்கள் சரியானது. இரு துணிக்கைகள் ஒரே நேரத்தில் ஒரே கதியுடன் தரையடையுமா? இல்லையே.
ரைட். இது வளமையான கேள்வி, வளமையா வார ஐடியாஸ் தான். பிளவாக ஆரம்ப நிலைக்குத்து வேகம் என்று இருக்கிறதால ஏ என்பது விரைவாக தரையடையுமே. ஏ முதலாவதா தரையடையும். ஆரம்ப நிலைக்குத்து வேகம் இருக்கிறதால இது ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0, இது நிலைக்குத்தா கீழ் நோக்கி எறியப்படுது. ஆக ஏ முதலாவதாக தரையடையும். அது சாம்பாடு போட அவசியம் இல்லை. இதுதானே ஒன்று விலகிடப்படுது மாதிரி ஒன்று எரியப்பட்டது கட்டாயம் முதலாவதாக அடையும். சரி, ஆகவே ஏ முதலாவதா தரையடையும். ஒரே நேரம் என்பது வராது, 1 2 3 விடலாம். முதலில் ஏ தரையடையும். ரைட், அது சரி. அப்ப 4 அல்லது 5 ஒரே கதியா உயர் கதியான்னு கேட்கிறாங்களே. கதிக்கு சக்தி தத்துவத்தை விளங்குறதா சார்? சக்தி தத்துவம் இப்படி 12mv வர்க்கம் தரையை அடையும் கதி சமனாய்க்கும் ஆரம்ப சக்தி 12mu வர்க்கம் பிளஸ் mgh. இறுதி இயக்க சக்தி தரையை அடையும் போது இயக்க சக்தி ஆரம்ப மொத்த சக்தி சமனாய்க்கும். இதெல்லாம் சுருக்கினா பாருங்க, v வர்க்கம் சமனாய்க்கும் u வர்க்கம் பிளஸ் 2gh. இப்ப ஆரம்ப கதிகள் பொதுவானது 2gh, உயரமும் 2க்கும் பொது. ஆக அடையும் போது கதிகள் சமனாய்க்கும். ஒரே கதியோட அடையும், ஆனா திசை வேற. ஒரே கதியோட அடையும், வெவ்வேறு திசையில். ஆன்சர் சக்தி தத்துவத்தின் வரதா? ஏ முதலில் தரை அடையும், ஆனால் இரண்டும் தரை அடையும் போது ஒரே கதியை கொண்டிருக்கும். 5வது 45க்கு 5வது. சரி, பின்னுக்குள்ள கேள்விகள் எல்லாமே இப்படி ஹார்ட் இல்லையா? இதுல 45 வளமையான ஐடியா தான். இது ஏற்கனவே வந்திருக்கிற 44 பாருங்க, 43 வளமையான ஐடியா தான். 42 போயிலும் இது 41. இப்ப 41லிருந்து 45 வரை எல்லாமே வளமையான ஐடியால வர கேள்விகள் தானே. சரி, எப்பவும் எக்ஸாம்ல புள்ள எல்லா கேள்வியும் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணி செய்ய பார்க்கணும். ரைட், அது பழகணும் நீங்க. என்ன இல்லாம ஸ்டார்ட் கேள்விகள் மட்டும் கவனமா செய்ய பார்த்து சில நேரம் அது ஹார்டான கேள்விகளாக இருந்தால் பின்னுக்குள்ள கேள்விகள் அவசரமா செய்யும் போது எல்லாம் செய்ய டைம் கிடைக்காது. இப்போ 50 கேள்வியும் பார்க்க ட்ரை பண்ணுறது நல்ல. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எக்ஸாம் அந்த செய்கிற மெத்தடையெல்லாம் மாற்றி இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள நல்ல. சரியா, அதை பழகத்து நிறைய எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் செஞ்சு பார்க்குற நேரம் தான் அது அந்த மெத்தடுகள் புரிவார். அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கிறது. அது நீங்கள் அது சும்மா நினைச்சு செய்ய இயலாது, அது பழக்கத்துல தான் வருமா. சரி, ரைட். 46 ஒரு துணைக்கை கிடைத்தளம் ஒன்றில் மாறா கதியில் இயங்குகின்றதாம். அத்தளத்தில் உள்ள XY ஆள்கூற்று தளத்தில் XY அச்சுக்கள் வழியே நேரம் T-உடன் துணிக்கையின் நிலையினை காட்டும் வரைவு ஜோடிகள் சாத்தியமானது அல்லது சாத்தியமானவை. உண்மையா அதுல தரப்பட்டிக்கு என்ன வரைவுகள் தரப்பட்டீங்கன்னு அந்த வரைவுகளுக்குரிய பேரு ஏதாவது என்ன வரைவுகள்? அது தானங்களா? என்ன அப்படி என்ன அது தானத்தை குறிக்க என்றாது இடப்பெயர்ச்சியை தான் குறிக்க தானம். தானத்துக்குரிய வரைவு சொன்னா நிலையினை காட்டும் வரைவு என்பது இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள். உண்மை தரப்பட்டுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள். இப்ப கேள்வி என்ன? மாறா கதியில் இயங்குகின்றதாம். அத்தளத்தில் உள்ள XY ஆள்கூற்று தளத்தில் XY அச்சுக்கள் வழியே நேரம் T-உடன் துணிக்கை நிலையினை காட்டும் வரைவு ஜோடிகள் சாத்தியமானது அல்லது சாத்தியமானவை. பார்க்கறதுக்கு ஈஸியாக்கி BMCM பாப்போமே. BMCM ஸ்டார்ட் பாப்போமே. இல்ல B பாருங்க, X திசையில் உள்ள வேகம் Vx, அப்படித்தானே? X இடப்பெயர்ச்சி நேர வரைவு இப்படி தரப்பட்டி. அதுல சொல்லலாம் Vx ஒரு மாறா பெருமானம் பிளஸ்ல நேர் பெருமானம். அதே மாதிரி Y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சியை பார்த்தா அதுவும் B-ல உள்ளது. இதான் இப்படி வருது. Y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி அதுவும் Vy பிளஸ்ல வரும்.
நேர்கோடு என்பதால மாறாது. ஆக இந்த துணிக்கை பீல் உள்ள துணிக்கையை பார்த்தா இங்கல ஒரு மாறா வேகம், இங்கல மாறா வேகம். ஆகவே துணிக்கை ஒரு மாறா கதியில் இயங்க வாய்ப்பு. பி சரி கேள்வி மாறா கதி ஆயிக்கணுமா? மாறா கதி. அப்ப எக்ஸ் திசையில் உள்ள வேகக்கூறு மாறாது. எக்ஸ் திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி இதை படித்திறன் எடுத்தா பிளஸ்ல வருது. y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி படித்திறன் எடுத்தா பிளஸ்ல வருது. எக்ஸ் திசையில் உள்ள வேகமும் மாறாது, y திசையில் உள்ள வேகமும் மாறாது. சரியா? எக்ஸ் திசையில் உள்ள வேகமும் மாறாது, y திசையில் உள்ள வேகமும் மாறாது. பவர் சியை பாருங்க, என்ன சொல்லலாம்? சி அதே மாதிரிதான் சீலம் என்ன சீல் உள்ளதும் நான் வரையல. சீல் உள்ள இப்படி வரும். எக்ஸ் திசையில் உள்ளது பிளஸ் எக்ஸ் திசையில மாறாமிக்கும் விஎக்ஸ், அது ஒரு மாறா பெருமானம் நேர்கோடு. y திசையில் உள்ளது மைனஸ் y திசையில் இங்கள வரும். vy அதுவும் மாறாது. ஆகவே கதி மாறாது காணப்படும். உண்மையா பியும் சியும் மாறா வேகமும் தான், மாறா கதியும் தான். கதியும் மாறாது, வேகமும் மாறாது. இது மாறா வேகத்தில் இந்த திசையில பயணிக்கும், சீல் உள்ளது மாறா வேகத்துல இந்த திசையில பயணிக்கும். பார்க்கணும் பிசி சரி. அப்ப பிசியா ஏபிசியா? ஏழு உள்ளதை பார்த்து என்ன சொல்லலாம்? ஏழு உள்ள வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தரப்பட்டிருக்கிறேன்னா அது எக்ஸ் திசையில் உள்ள வேகக்கூறு என்ன நடக்குது, y திசையில் உள்ள வேகக்கூறு என்ன நடக்குது? ஏழு உள்ளது எக்ஸ் திசையில் உள்ள வேகக்கூறு, y திசையில் உள்ள வேகக்கூறு. எக்ஸ் திசையில் உள்ள வேகக்கூறு தரப்பட்டு இப்படி இடப்பெயர்ச்சி வரைக்கும் இப்படி வருது. எக்ஸ் திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி, y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி. எக்ஸ் திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி, y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சியின் மாறும். அது எக்ஸ் திசையில் உள்ள வேகத்தை பத்தி என்ன சொல்லலாம், y திசையில் உள்ள வேகத்தை பத்தி என்ன சொல்லலாம், அல்ல வேகத்தின் பருமனை பத்தி என்ன சொல்லலாம்? எக்ஸ் திசையில் உள்ள வேகத்தின் பருமன், y திசையில் உள்ள வேகத்தின் பருமன் என்ன வரும்? பிஎம்சிஎம் மாதிரி யோசிச்சா என்ன சொல்லலாம்? எங்களுக்கு கதி மாறாமிக்க வாய்ப்பிக்கிறா இல்லையா? இதுல எக்ஸ் திசையில் உள்ள வேகக்கூட பருமனும் மாற்றம் அடையுது, y திசையில் உள்ள வேகக்கூட பருமனும் மாற்றம் அடையுது. இந்த இடத்துல வேகம் 0 ஆகும், படித்திறன் 0 என அது vx 0 ஆகும். இந்த இடத்துல இது மாதிரி இடத்துல vx மேக்சிமம் ஆயிக்கும். vy பார்த்தா ஆரம்பத்துல vy 0, இது vy 0, படித்திறன் 0. உண்மை இந்த வரைசுகள் பொதுவாக இந்த மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைசுகள் எங்க கண்ட மாதிரி இல்லை. இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் SHM எளியது. சரியா? உண்மையா இது கவனை உழல். இப்படி ஒரு வட்ட இயக்கம், சீரான வட்ட இயக்கத்துக்குரிய எக்ஸ் திசையில y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி ஆகிக்கலாம். எக்ஸ் திசையில் உள்ள y திசையில் உள்ள இடப்பெயர்ச்சி ஒரு சீரான வட்ட இயக்கத்துக்குரியது. எளிய சேக்கம் SHM தியரியில பாக்குற பாருங்க. ஆரம்பத்தில் x0 y மேக்சிமம் அப்ப இங்கிருந்தான் ஆரம்பிக்கும். துணிக்க பாருங்க, x அச்சு வழியே 0, y அச்சு வழியே உயர் இடப்பெயர்ச்சி. இந்த நேரம் ஆயிடைக்கு வந்தா எக்ஸ்ல இடப்பெயர்ச்சி உயர்வாய்க்கு y 0 ஆயிக்கு. அப்ப இந்த இடம் இது இப்படி மாறா கதியில இயங்குற ஒரு துணிக்கையிட எக்ஸ் திசையில உள்ள y திசையில உள்ள இடப்பெயர்ச்சி நேர வரைவா இருக்கலாம். இது நான் பாத்துக்கிறோமே, ஏதாவது ஒரு சீரான வட்ட இயக்கத்திட ஏதாவது ஒரு விட்டம் வழியே உள்ளாட ப்ரொஜெக்ஷன் எரியல் ஒரு எலிச இயக்கம். அந்த துணிக்கை இயங்கும் போது அது எக்ஸ் அச்சு வழியுள்ள வேகக்கூற பார்த்தா அது ஒரு எளிய சேக்கமாயிக்கும். y அச்சு வழியுள்ள வேகக்கூற இயக்கத்தை அவதானித்து அது ஒரு எளிய சேக்கமாயிக்கும்.
ஒரு சீரான வட்ட இயக்கத்தின் ஏதாவது ஒரு விட்டம் வழியே உள்ள எரியம் ப்ரொஜெக்ஷன் வந்து எலியஸ் இயக்கம். இங்க தரப்பட்ட வரைவுகள் பாருங்க, எலியஸ் இயக்கத்துக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இது பாருங்க, y அச்சு வழியே உள்ள இது இந்த வரைவு, x அச்சு வழியே உள்ளது இந்த வரைவு. இது சாத்தியம். எக்ஸாம்பிள் t சமன் 0 இந்த தான t சமன் 0 t சமன் 0 இது t சமன் t/4 இந்த இடம் இது கால அளவு t/4, இங்க t/4. அது x அச்சு வழியே உள்ள வேகத்தின் அல்ல இயக்கத்திட கூற பார்த்து அது ஒரு எலியஸ் இயக்கமாயிருக்கு. y அச்சு வழியே உள்ள இயக்கத்திட கூற அவதானித்தா இந்த வட்ட இயக்கத்தில இந்த வட்ட இயக்கத்தில y அச்சு வழியே உள்ள கூற அவதானித்தா அது ஒரு எலியஸ் இயக்கம். x அச்சு வழியே உள்ள இயக்கத்தை அவதானித்தா அது ஒரு எலியஸ் இயக்கம். ஆக எலியஸ் இயக்கத்துக்குரிய வரைவுகள் அப்ப சரியா தான் இருக்குது. இதுவும் சாத்தியம். ஆனா இயக்கம் எப்படி இருக்கணும்? மேற்கூறிய இயக்கம் xy தளத்தில் உள்ள சீரான வட்ட இயக்கமாக இருக்கணும். ஆக எது சாத்தியமானவை என்று கேட்டிருக்கிறேன். எனவே எல்லாமே சரி, ஏபிசி எல்லாம் சரியா, ஏபிசி எல்லாமே சாத்தியமானவை தான். அதுல பியும் சியும் சீரான வேகமும் தான். ஏ வந்து மாறா கதி, ஆனா மாறா வேகம் அல்ல, மாறா கதி. திசை கணத்துக்கான மாறும். அப்ப மாறா வேகம் அல்ல, மாறா கதி மட்டும்தான் இது. ஒரு முனை திறந்துள்ள மயற்துளை குழாயின் அதன் துளையின் கனவளவின் 98% இரசத்தினால் நிரப்பப்பட்டுள்ளதாம். கண்ணாடி மற்றும் இரசத்தின் கனவளவு விருதிரன்கள் முறையே கேமா ஜி கேமா எம் தாராங்க. மேர்கரி கேமா எம், இது கேமா ஜி. இது 98% கனவளவுல. இவ்விரசமான துளை முழுவதுமாக நிரப்பி காணப்படுவதற்கு தொகுதியின் வெப்பநிலையை அதிகரிக்க வேண்டிய இழிவு அளவானது. இழிவு அளவானது. நாங்கள் இறுதி கனவளவுகள் V2 சமன் V1 × 1 + கேமா தீட்டா பயன்படுத்தி இறுதி கனவளவுகளை சமப்படுத்தினா சரி. இது VN எடுத்த ஆரம்ப கனவளவு, இதுல VN எடுத்தா இதுல 0.98 VN வரும். அல்லது 100 98 எடுக்கலாமா? 100 98 எடுக்கலாம். இந்த கனவள VN எடுத்தா இது 98%, 0.98 VN வரும். ஆகவே கண்ணாடி இறுதி கனவளவும் VG சமனாய்க்கணும் இரசத்தின் இறுதி கனவளவு. VG எல்லாம் ஆரம்ப கனவளவு V × 1 + கேமா G × தீட்டா சமனாய்க்கும் இரசத்தின் இறுதி கனவளவு. அப்ப ஆரம்ப கனவளவு 0.98 V × 1 + கேமா M × தீட்டா. சுருக்கின ஆன்சர் வரும். VV கேன்சல் ஆகும். சுருக்கி பாருங்க, அதுல ஏதாவது ஆன்சர் வருதுன்னு பாருங்க. சுருக்கி பாருங்க, விட வருதுதான் பா. 3 கேள்வி தான் நினைக்கிறேன். அதுக்கு
ரைட், சுருக்கினா விட வருதா? சரியா? எத்தனாவது? 47க்கு 3வது விட வருதா? விவி கேன்சல் ஆகுமே. 1 plus gamma g theta சமனாய்க்கும் 0.98 plus 0.98 gamma m theta. இதுங்களை கொண்டு வரலாமே. அப்போ 0.02 வரும். இது அங்கால கொண்டு போங்க. 0.98 gamma m minus gamma g into theta. Theta சமன் 0.02 விங்கில் 0.98 gamma m minus gamma g. மேலும் கீழும் 100 அளவு இருக்கும். 100 அளவு வைக்கினா 2 98 gamma m minus 100 gamma g. 2 சுருக்கினா 1 கீழ் 49 gamma m minus 50 gamma g. ரைட், 3வது சரியா? 48. இதுக்கு தோற்ற விரிகை திறன் பயன்படுத்த இயலுமா இல்லாத? தோற்ற விரிகை திறன், தோற்ற விரிகை திறன் அப்படி பயன்படுத்தி யாராவது விட எடுத்து வலிக்கிறா? தோற்ற விரிகை திறன் இல்ல. சும்மிடமே யாராவது இப்படி பயன்படுத்தினா இல்லை என்ன பிள்ளைன்னு சொல்லணுமா? வி கேமா ஏ டீட்டா டெல்டா வி வந்து கனவளவு 0.02 அதிகரிப்பு ஏற்படணும். ஆரம்ப கனவளவு வி இந்த கேமா ஏ சொல்லலாம். கேமா ஆர் மைனஸ் இப்படிதானே. கேமா எம் மைனஸ் கேமா ஜி என்று வரும். கேமா ஆர் மைனஸ் 3 ஆல்பான்னு எடுக்கிறேன். 3 ஆல்பா என்பது கேமா ஜி என்று வரும். இங்க 3 ஆல்பா என்பது கனவளவு விரகை குணம். அப்படி ஒரு ஆன்சர் இல்லைன்னா அப்படி ஒரு ஆன்சர் வராது. ஆனாலும் இந்த மெத்தடும் பிழையா? இப்படி செய்யலாது. என்னோட யோசிச்சு சொல்லணுமா? தோற்ற விரிவிங்க பயன்படுத்த இயலாது. பயன்படுத்தினா வர ஆன்சரும் இல்லை. இருந்தாலும் அது பிழை. சரியா? அதுக்கு இதுல தோற்ற விரிவை பயன்படுத்தினா வர ஆன்சர் இப்படி வரும். எப்படி? 0.02 கீழேனா கேமா மைனஸ் கேமா ஜி என்று வரும். ஆன்சர் இல்லை. இருந்தாலும் அது பிழையா? வராது. என்னோட பார்த்து சொல்லணும் எனக்கா ஏன் தோற்ற விரிவு பயன்படுத்த இயலாதுன்னு சொல்ல. ரைட், அடுத்த 48வது கேள்வி பாபம். 48வது காட்டப்பட்ட தடை வலை அமைப்பில் ஒவ்வொரு தடை ஆறினதும் பெருமானங்கள் 22 ஓமாயின் சந்திகள் எக்ஸைக்கிற விலையில் தடையாது. இதெல்லாம் சமாளித்த புள்ளிகள். சமாளித்த புள்ளிகள் ஒன்றாக உள்ள இணைப்பு கம்பிகள் சமாளித்தம். உதாரணமே இசட் அணுதல். இது எல்லாமே இசட் புள்ளிகள். எல்லாமே இசட் புள்ளிகள். இந்த ஆறு பாருங்க, வைக்கும் இதட்டுக்கும் இடையில இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆறும் வைக்கும் இதட்டுக்கும் இடையில, இந்த ஆறும் வைக்கும் இதட்டுக்கும் இடையில. இங்க அழுத்த வேறுபாடு, இங்க அழுத்த வேறுபாடு, அழுத்த வேறுபாடு சமம். என்ன சொல்லலாம்? சமாளித்த புள்ளிகளுக்கு இடையில் இணைக்கப்பட்டிருந்த சமாந்தரம். முதலாவது அதெல்லாம் எடுக்கணும். இது 3 சமாந்தரம். அதே மாதிரி இந்த 2 தடையும் என்ன சொல்லலாம்? இப்படி பாருங்க, இது 3 பாருங்க, இது 3 சமாந்தரம் R/3 என்று வரும். இது 2 எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில, எக்ஸுக்கும் இதட்டுக்கும் இடையில. இதையும் சம அழுத்த புள்ளிகள் 2க்கு இடையில இணைக்கப்பட்டிருக்கு. அது ஆர்டர் 2 ஒரு முனைகள் எக்ஸுக்கு இணைக்கப்பட்டிருக்கு, மற்ற முனைகள் இசட்டுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுவும் என்ன?
சமாந்தரம் r/2 கட் பண்ணி எல்லாம் சேர்த்து r/3 போட்டிக்கிறீங்களா r/2 பின்ன சுற்றன் எப்படி மாற்றலாமா அப்புறம் நேரடி ஆசை வருமானு நினைக்க பாருங்க இப்படி xyக்கு இடையில r xyக்கு இடையில r திரும்ப xல இருந்து zக்கு இடையில பாருங்க xக்கும் zக்கும் இடையில r/2 zக்கும் yக்கும் இடையில r/3 z நான் பொதுவா எங்க எடுக்கிறேன் yக்கும் zக்கும் இடையில xக்கும் zக்கும் இடையில r/2 r/3 சரியான இதுதான் சுற்று இரண்டும் சேர்த்து எடுக்கலாம் xக்கும் zக்கும் இடையில r/2 ரெண்டு சமாந்தரம் r/2 yக்கும் zக்கும் இடையில 3 சமாந்தரம் r/3 வசூரிக்கிறான் சரி இனி xyக்குள்ள பார்த்தா இது r/3 r/2 இரண்டு சேர்ந்தா இப்படி வரும் r/2 plus r/3 என 3 2 5 6 கீழ் 6 இது 5r/6 5r/6 பிறகு ஒன்றின் கீழ் rxy சமனாயிக்கும் ஒன்றின் கீழ் r plus r கீழ் 5r 6 கீழ் 5r அது 7 கீழ் இல்ல 7 அல்ல 5 5 சக 6 11 கீழ் 5r 1 கீழ் rxy எவ்வளவு 5 6 கீழ் 11 ஆட பெருமானம் 22 கீழே 11 எவ்வளவு 10 48க்கு ரெண்டாவது ஆன்சர் சரி இது ஐடியா விளங்கினா இதெல்லாமே சம அழுத்த புள்ளிகள் ஒரே இணைப்பு கம்பி சம அழுத்த புள்ளிகள் அப்ப எல்லாம் ஒரே புள்ளியா கருதலாம் எங்களுக்கு இது மூணும் பாருங்க r எல்லாத்தையும் சேர்த்து r/3 எடுக்கலாம் இங்க r சமாந்தரம் r/2 வரும் அது திரும்ப சுற்ற வரையலாம் xல இருந்து zக்கு இடையில r/2 zக்கும் yக்கும் இடையில r/3 49 50 ரெண்டு கேள்வி இருக்கிறேன் Right, 49 பாருங்க ஒரு சிறிய குற்றி ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள அரியத்தில் ஒப்பமான சாய்தளத்தில் ஒப்பமான சாய்தளத்தில் காட்டியவாறு வைத்து பிடிக்கப்பட்டுள்ளதாம் குற்றியின் திணிவுடன் ஒப்பிடும்போது அரியத்தின் திணிவு மிக பெரிதாம் சிம்பிள் எம் கேபிட்டல் எம் எடுத்தா கேபிட்டல் எம் மிக பெரிதாம் குற்றியின் திணிவுடன் ஒப்பிடும்போது அரியத்திணிவு மிக பெரிது அரிய குற்றி தொகுதி வலப்பக்கமா v வேகத்தில் இயங்கிக் கொண்டுள்ளதா v வேகத்தில் இயங்கிக் கொண்டுள்ளதாம் தரையிலிருந்து குற்றியின் நிலைக்கான உயரம் h 2 gh குற்றி மெதுவாக இயங்க அனுமதிக்கப்பட குற்றி கிடைத்தரையில் இயங்கும் வேகம் யாது இது இயங்க அனுமதிக்கப்படுதாம் இது வழிய வழுக்கி கிடைத்தரைக்கு போகுமாம் கிடைத்தரையில போற வேகம் யாது என்பது கேள்வி கிடைத்தரையில் இயங்கும் வேகம் யாது v' யாது அல்லது v1 யாது சரியா
குற்றி அரியத்திலிருந்து கிடைத்தரகு இடம்பெறும் போது குற்றியின் இயக்க சக்தி இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என கொள்க. இப்ப திணிவுகள் தரப்படல, அதோட இந்த திணிவு மிக பெரிதென்ற அடிப்படையில எங்களுக்கு வேணுமெண்டா இந்த திணிவில் ஏற்படுகிற மாற்றங்களை புறக்கணிக்கலாமே. அதுபோல இதுக்கு சக்தி தத்துவத்தை பயன்படுத்துங்க. இவரத்துல ஒரு வேகம் தானே, வேகம் வி தானே, ஆரம்ப வேகம் வி, ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்தும். ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும், ஆரம்ப நிலையில் மொத்த சக்தி, இறுதி நிலையில் மொத்த சக்தி. ஆரம்ப நிலையில் மொத்த சக்தி, இறுதி நிலையில் மொத்த சக்தி. சக்தி தத்துவம் பயன்படுத்தின எப்படி வரும்? ஆரம்ப மொத்த சக்தி half mv வர்க்கம், half mv வர்க்கம் பிளஸ் mgh சமனாய்க்கும் இறுதி மொத்த சக்தி half mv1 வர்க்கம் என்று வரும். சாய்தளத்துல இதை வைத்து நான் ஒரு எடுகோல் எடுக்கிற மிகப்பெரிய திணிவு என்பதால சாய்தளத்துல ஏற்படும் மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது. வேற கணிப்பு செய்யறது வேற ஆப்ஷன் விளங்குது இல்லை. அப்படி இல்லாதனால திணிவை கருதி உந்த காப்பு தத்துவம் சக்தி காப்பு தத்துவம் எல்லாம் பயன்படுத்தி கடைசிக்காத புறக்கணித்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும். சரியா? இப்படி செஞ்சு பாவம், இப்படி செஞ்சு விட எடுப்போம். மற்ற ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டால பெருக்கினா வரும் வி வர்க்கம் சமனாய்க்கும், அல்ல வி வர்க்கம் சக இரண்டால பெருக்கினா 2gh சமனாய்க்கும் v1 வர்க்கம். 2gh பதிலாக இது v, 2gh பதிலாக v வர்க்கம் எடுக்கலாம். திரும்ப இது v வர்க்கம் 2gh என்பதும் v வர்க்கத்துக்கு சமன். திரும்ப v வர்க்கம் v1 வர்க்கம், v1 வர்க்கம் சமன் 2 v வர்க்கம். அப்ப v1 எவ்வளவு? √2v என்று வரும். நான் உள்ள பொருத்தமான ஆன்சர் 1 2 3 எப்படியும் வராது. நீ வாரதா இந்த அடுத்த சாத்தியம் நீக்கியது ஓரளவு 5வது தான். சாத்தியம் இருந்தா அடுத்த சாத்தியம் நீக்கியது 5வது தான். ஆனா 4வது தான் எங்களுக்கு வந்து எடுகோலுக்கு இணங்க பொருத்தமானது. சரியா? அதாவது இவரது உண்மையா இந்த அரியமன் சொல்லப்பட்ட இந்த குற்றீடு அரியத்திட திணிவுல, அதாவது வேகத்தில் ஏற்படு, அது மிகப்பெரிய திணிவு என்பதால அதோட வேகத்தில் ஏற்படு மாற்றம் புறக்கணிக்கப்பட்டது. சரியா? உண்மையா அரியத்திட வேகம் எந்த நடக்கும்? கீழே வரும்போது கூடுமா குறையுமா? அரிய வேகம் குறைவடையுமா? உந்த காப்பு தத்துவப்படி உந்த மாறாதன்னு வரணுமே, கிடை உந்த மாறாது. அப்ப இட வேகம் அதிகரித்தா கீழே வரும்போது வேகம் அதிகரித்தா இட வேகம் குறையும். அந்த சக்தியும் இதுக்கு இடம் மாறிக்கணும். அந்த குறைவு அந்த சக்தியும் சரியான இதுக்கு இடம் மாறிக்கணும். ஆனா இப்ப இந்த கேள்விக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு போக தேவைப்படா நினைக்கிய. சரியா? ஏதாவது மாற்றம் வந்தா இந்த 49 கீழே ஏதாவது மாற்றம் வந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணினேன். 50வது கேள்வி வாமே. 50வது கேள்வி ரைட். 50ஆம் கேள்வியில நீங்க இப்படி ஒரு வேலை ஸ்டார்ட் சும்மா செஞ்சு பாபமே. 50ஆம் கேள்வியில் சொல்லப்பட்டீங்க, இலேசான கோள் எக்ஸின் ஒரு முனை கூரை ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ளதாம். அம்முனை பற்றி கோளான சுயாதீனமான நிலைக்குத்தலத்தில் சுழலக்கூடியது. காட்டியவாறு அக்கோளின் மறுமுனையில் பாதமான சீர்கோள் வையானது அம்முனை பற்றி சுயாதீனமான நிலைக்குத்தலத்தில் சுழலக்கூடியவாறு பொருத்தப்பட்டு தொகுதி சமநிலை உள்ளது. 2 இடமிக்கிற சுயாதீனமா சுழலத்தக்க உண்டு. அந்த கூரைக்கு இணைக்கப்பட்ட புள்ளி, அடுத்து இந்த கோள்கள் 2 ஒன்றாக இணைக்கப்பட்ட இடம். ரைட்.
பாரமான கோலின் கீழ்முனையில் தாளின் வழிய வலப்பக்கமாக கிடைய ஒரு கனத்தாக்கு வழங்கப்படுகின்றதா? சிறிது நேரத்தின் பின் கோல் தொகுதியின் கனநிலை வடிவமாக இருக்கக்கூடியது. முதல்ல ஒரு வேலை செய்யும் ஒரு ஒரு பேனை ஒன்று எடுத்து மேசையில வைத்து ஒரு முனை அடையாளப்படுத்திக்கோங்க. மறுமுனைக்கு ஒரு விஷயம் வழங்கி பாருங்க. இது எங்க இயங்குறது அது மேசையில வைத்து ஒரு முனையை சும்மா அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு முனைக்கு இப்படி விஷயம் வழங்கி பாருங்க தானே. இந்த ஒரு முனைக்கு இப்படி விஷயம் வழங்கி பாருங்க, ஒரு கனத்தாக்க வழங்கி பாருங்க. மறுமுனையிட இயக்க ஆரம்ப இயக்கம் எப்படி அமையுதுன்னு நிலைப்படுத்துகள்ல சுயாதீனமா வைங்க. சுயாதீனமா வைங்க, ஒரு அடையாளத்தை வைத்துக்கோங்க. சும்மா சுயாதீனமா மேசை மீது வைத்து இப்படி ஒரு அடையாளத்தை வைத்து இங்க ஒரு விஷயம் வழங்கி பாருங்க. நீங்க விசை வழங்கிய திசையில இயங்குதா அல்லது இயங்காமிக்குதா அல்லது எதிர் திசையில இயங்குதா? நீங்க இப்படி சுமார் அடையாளத்தை வைத்துக்கோங்க. இங்கெல்லாம் விஷயம் வழங்கும்போது இந்த முனையாவதா நீங்க அதே திசையில இயங்குதா எதிர் திசையில இயங்குதா இயங்காம இருக்குதா? எத்தனை பேருக்கு எதிர் திசையில வருது? செஞ்சு பார்த்தோம். அதே திசையில இருந்து நீங்க விஷயம் வழங்க திசையில எங்க இருந்து ஒருத்தரும் இல்லை. எப்படி வருது? சொல்ற வழங்க என்னன்னு எப்படி வருது? எதிர் திசையிலனா வரும். அது அதே மாதிரிதான் இதுல நீங்க இவரத்துக்கு ஒரு வேகத்தை கனத்தாக்க வழங்கினா இந்த முனை எதிர் திசையிலான இயங்கு. இது இப்படி ஒரு கனத்தாக்க வழங்கினா இது எதிர் திசையிலான இயங்கு. ரைட். இந்த மாதிரி இயக்கங்களை நான் இப்படி ஒரு விசை வழங்கும் போது இந்த மாதிரி இயக்கம் உண்டு. இந்த வாரம் ஒரு கனத்தாக்கன்னா ஒரு குறித்த விசை குறித்த நேரத்தை வழங்கப்பட்டீங்கன்னு எடுப்பேமே. குறித்த விசை குறித்த நேரத்துக்கு வழங்கப்பட எடுப்பேன். ஈர்ப்பு மையம் இந்த இயக்கத்தை ரெண்டு விதமா கருதலாம். இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை இரண்டு விதமா கருதலாம். ஒன்று இந்த ஈர்ப்பு மையத்தின் ஏகபரிமாண இயக்கம், அடுத்தது சுழற்சி இயக்கம். ஈர்ப்பு மையம் சார்பான சுழற்சி இயக்கம். இந்த மையத்திட ஏகபரிமாண இயக்கம் மையம் சார்பான சுழற்சி இயக்கம். இது மாதிரி ஒரு விசை வழங்கும் போது அது இயக்கத்தை ஆராயலாம். சரியா? பிராக்டிகலா நீங்க செஞ்சு பார்த்தபடி என்ன ஆசை வரணும் சொல்லுமா? ஐந்தாவது இங்க விஷயம் வழங்கினது இங்கெல்லாம் திரும்ப இப்படித்தான் போகும். இந்த முனை இங்கெல்லாம் வரும், இது இங்கால போகும். ஆன்சர் ஐந்தாவது. இது மேலுள்ள இப்படி ஒரு கோலுக்கு தான் இணைக்கப்பட்டிருக்குது. அல்ல சும்மா தொங்க விடப்பட்ட மாதிரி யோசிங்களே. இங்க விஷயம் வழங்கின உடனே இந்த பகுதி இப்படித்தான் நீங்க பார்க்கும், இப்படி திரும்பும். இங்க ஒரு விஷயம் வழங்கினா இப்படி திரும்பும். அது பொருத்தமானது ஐந்தாவது. அதெல்லாம் சும்மா இத ஈக்குவேஷன் போட்டு பார்ப்போம் இப்படி முடிவு எடுக்கலாமான்னு சொல்லி. சரியா? ஏன்னா இந்த கேள்வி ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல 2010 வந்த எஸ்ஸே தானே. இது ஒரு டென்னிஸ் ரெக்கர்ட்னு தாண்டி தான் ஒரு பந்து வந்து மோதிய மாதிரி அந்த கன்செப்ட் தான் இதுல இருக்குது. அவர் குறித்த ஒரு பொருளாட திணிவு மையம் இல்லாம வேறொரு புள்ளியில விசைய வழங்கினார். ரைட்? அந்த இயக்கத்தை ரெண்டா ஆராயலாம். ஒன்று திணிவு மையத்தில் அல்லது ஈர்ப்பு மையத்தில் ஏகபரிமாண இயக்கம் என்றும் திணிவு மையம் சார்பான சுழற்சி இயக்கம் என்று. சரியா? ஒரு பொருள்ல திணிவு மையம் வழியே மாத்திரம் விசை வழங்கப்பட்டா தான் சுழற்சி என்று இயங்கும். திணிவு மையம் இல்லாம வேற புள்ளிகளை விசை வழங்கினா அது ஒரு சுழற்சியோட தான் இயக்கத்தை ஆற்றும். அந்த கன்செப்ட் 2010 எஸ்ஏல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 2010 மெக்கானிக்ஸ் எஸ்ஏ வந்து அந்த கன்செப்ட் தான் இருக்குதா? டென்னிஸ் ரெக்கர்ட் கேள்வி. சரியா? அது விசை வழங்க பதிலாக ஒரு பந்து வந்து டென்னிஸ் பந்து வந்தால மோதுக மாதிரி கேட்கப்பட்டிருந்தால. சரியா? ரைட். இதை நாங்க ஆராய்ந்த பாருங்க. முதலாவது எங்களுக்கு கனத்தாக்கு உந்த மாற்றம் என்பதை பயன்படுத்தலாம். F × T டெல்டா mv. அதோட மையம் பற்றி
மையம் பற்றி டோ இன்டு டி சமன் I இன்டு ஆல்பா டெல்டா எல். நாங்க எடுப்போம் ஒரு எஃப் என்ற விசை டி நேரத்துக்கு வழங்கப்படுற மாதிரி யோசிப்போம். எஃப் என்ற விசை டி நேரம் அது I என்ற எடுக்கலாம் கணத்தாக நான் இப்படி எடுக்கிறேன். இது வரும் m இன்டு வி மைனஸ் 0. இந்த வேகம் வரும் ft இன் கீழ் m. அதே மாதிரி இதுக்கு பயன்படுத்தி பாருங்க. மையம் பற்றி இடம் சுழியாக இந்த மையம் பற்றி இடம் சுழியாக டோ இன்டு டி கோண கணத்தாக்கு கோண உந்த மாற்றம் இங்க கணத்தாக்கு உந்த மாற்றம் இதை பயன்படுத்தி பாருங்க. ஒமேகா வரும். காணுமா குயிக்கா காணும். இதுக்கு நான் இன்னொரு தரவு எடுக்கிறேன். எல் கோழி நீளம் எல் சரி எடுக்கிறேன்னா கோழி நீளம் எல் எடுப்பேன். கோழி நீளம் எல். முடுக்கம் வரும் f into L by 2 into t. டெல்டா எல் என்பது இறுதி கோணம் வந்து மைனஸ் ஆரம்ப கோணம் வந்து அப்ப I into ஒமேகா மைனஸ் ஆரம்பம் ஓய்வு. FL by 2 into t சமன் I வந்து 1 கீழ் 12 ml வர்க்கம் 1 கீழ் 12 ml வர்க்கம் மையம் சார்பா கோலின் சடத்து திருப்பம் ரைட். இங்க 2 12 6 வருமே. और एल एल कैंसिल ஆகும் ஒமேகா சமனா வரும் எப்படி 6 ft இன் கீழ் m 6 ft இன் கீழ் m 6 ft இன் கீழ் m ரைட். இந்த புள்ளி பார்த்தா பாருங்க. இந்த புள்ளிக்கு கவனிக்கணும். இந்த புள்ளிக்கு ஏ பரிமாண இயக்கம் காரணமாக அதே வேகம் கிடைக்க பெறும். அதே மாதிரி சுழற்சி காரணமாக இங்க வரும் v dash r ஒமேகா அதாவது L by 2 into ஒமேகா அந்த வேகம் பெறப்படும். ஒரு விஷயம் வழங்கினுடனே இதுல ஏக பரிமாண இயக்கம் ஒன்றும் கிடைக்க பெறும், சுழற்சி இயக்கமும் கிடைக்க பெறும். இந்த புள்ளி ஆராய்ந்த ஏக பரிமாண இயக்கம் காரணமாக வலன் நோக்கி இயங்கும், சுழற்சி காரணமாக இடம் நோக்கி வரும். அது வந்து r ஒமேகா. r என்பது L by 2 into ஒமேகா. எங்களுக்கு தெரியும் இந்த வீட பெருமானம் தெரியும் பாருங்க. வீட பெருமானம் தெரியும் ft இன் கீழ் m. அதே மாதிரி v dash எடுப்போமே. v dash r ஒமேகா L by 2 into ஒமேகா ஒமேகா பெருமானமே எவ்வளவு 6 ft இன் கீழ் m. இவரது எல்லாம் வருமே ml 6 ft இன் கீழ் ml LL சுருக்கப்பட்ட R2 சுருக்கப்பட்ட இது வரும் 3 ft இன் கீழ். இப்ப சொல்லுமா இதான் பெரிது. இல்ல v பெரிதா v dash பெரிதா v பெரிதா v dash பெரிதா ஏக பரிமாண இயக்கம் காரணமான வேகம் பெரிதா சுழற்சி காரணமான வேகம் பெரிதா? இதுல 3 மடங்கு. இது பாருங்க v போல 3 மடங்கு v dash. சரியா? v dash 3 மடங்கு. ஆகவே இது v இது v dash 3 மடங்கு. ஆக என்ன நடக்கும்? இது இங்கதான் இயங்கு, இது இங்கதான் இயங்கு. சரியா? இது இங்காலதான் இயங்குமா? ஆக உங்களுக்கு அப்படி இயங்கக்கூடிய ஒரே ஒரு படம் தானே காலே அந்த இயக்கத்தை தரக்கூடிய நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்ததுதான். எப்படி வரும்? 5வது ஆன்சர் ஆகல. 5வது இந்த புள்ளி வலன் நோக்கி இயங்கும். இந்த இது வலன் நோக்கி இயங்கும், இதுவும் வலன் நோக்கி இயங்கும். இது மாத்திரம் தான் இடம் நோக்கி வரும். இது இப்படி போகுமா? இப்படி இருக்கிறது இப்படியா மாறும். இது வலன் நோக்கி. இதுக்கு புள்ளியோக்கு சுழற்சி கதை இல்லை. புள்ளியோ பார்த்து தானே சுழற்சி நடைபெறுது. புள்ளியோ பார்த்து சுழற்சி நடைபெறுவதால புள்ளியோக்கு ஏ பரிமாண வேகம் மாத்திரம் தான் மையத்துக்கு. இது முன்னோக்கி இயங்கும், இதுவும் முன்னோக்கி இயங்கும், இது பின்னோக்கி இயங்கும். அப்ப இந்த வடிவம் இப்படி வரும். ஒரு கனநிலைக்கு பிறகு பார்த்தா இப்படி வரும். இந்த வடிவம் இப்படி வரும்.
சரி, ஆகவே பொருத்தமான ஆன்சர் வந்து 5வது. இது சிலபஸுக்கு உட்பட்டது தானே இந்த பகுதி. இந்த மாதிரி ஆராயிறது ஒரு இயக்கத்தை, ஒரு ஏ பரிமாண இயக்கத்திலையும் சுழற்சி இயக்கத்திலையும் சேர்மானமா ஆராய்றது சிலபஸுக்கு உட்பட்டது தான். நான் சொன்ன 2010 மெக்கானிக்ஸையும் அதை அடிப்படையா கொண்டது தான். எந்த ஒரு பொருளுக்கும் நீங்க திணிவு மையம் இல்லாம வேறொரு புள்ளியில திணிவு மையம் இல்லாம வேறொரு புள்ளி கூடாக விசைய வழங்கினா அந்த பொருள் சுழன்று கொண்டுதான் இயங்கும். ஆகவே அது ஏ பரிமாண இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்குமான தொடர்பு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி, திணிவு மையத்தினோட விசைய வழங்கினா சுழற்சி ஏற்படாது, ஏ பரிமாண இயக்கம் மாத்திரம்தான் வரும். சரி, அது பொருத்தமானது 5வது. சரியாப்பா? ரைட். இதுதான் போல என்ன ஒரிஜினல் இந்த ஸ்கீம் ஆன்சர் வரல. அப்ப ஏதாவது சேஞ்சஸ் நான் அப்டேட் பண்ணேன். சரி,